குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் ஃபோர்ஸஸ் ஆன் எ ரிஜிட் பாடி இந்த சாப்டரில் ஜென்ரல் மோஷன் ஆஃப் எ ரிஜிட் பாடிங்கிற இந்த செக்ஷனை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஃபனிஷன்ஸ் தான் வந்து வரும். ஸோ டெஃபனிஷன் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஜிட் பாடிக்கு ஸோ எ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சச் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பார்ட்டிகல்ஸ் வந்து சேம் கான்ஸ்டன்ட் இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடியை தான் வந்து நம்ம ரிஜிட் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சச் தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பார்ட்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ரிஜிட் பாடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்ளைடு ஃபோர்ஸஸ் அப்ளைடு ஆன் த ரிஜிட் பாடி பை எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ், அதாவது எக்ஸ்டர்னலாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை தான் வந்து நம்ம அப்ளைடு ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னதுன்னா, இஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m has acceleration r double dot, then m r double dot is called the effective force அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த mr double dotோட வேல்யூவை தான் வந்து நம்ம கேபிட்டல் F அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ mr double dot equal to F. சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடிங்கிற இந்த செக்ஷன். ஸோ த ஜென்ரல் மோஷன் ஆஃப் த ரிஜிட் பாடி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் மாஸ் சென்டர் அண்ட் மோஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி அபவுட் த மாஸ் சென்டர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஜென்ரல் மோஷன் அப்படிங்கிறது. மோஷன் ஆஃப் translation of mass center and motion of rotation of the body அப்படிங்கிறது. சரி, இதை வச்சுட்டு ஒரு புக் ஒர்க் வரப்போகுது. இந்த புக் ஒர்க்கில் நம்ம 2 சப்டிவிஷன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா, மாஸ் சென்டர் ஆஃப் த ரிஜிட் பாடி moves as if the particle of mass m acted by the applied forces on the rigid body moved parallelly. So mass center of the rigid body இது எப்போ மூவ் ஆகும் அப்படின்னா, அந்த ரிஜிட் பாடினாலே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தானே ரிஜிட் பாடி. அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே அப்ளைடு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகி அந்த ரிஜிட் பாடி வந்து மூவ் ஆகும்போது அந்த மாஸ் சென்டர் ஆஃப் த ரிஜிட் பாடியும் மூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறது. ரெண்டாவது சப்டிவிஷன், த மோஷன் ஆஃப் த ரிஜிட் பாடி ரிலேட்டிவ் டு த மாஸ் சென்டர் இஸ் கவர்ன்ட் பை த ஈக்குவேஷன். ஸோ மோஷன் ஆஃப் த ரிஜிட் பாடி ரிலேட்டிவ் டு த மாஸ் சென்டர் அதுக்கு உண்டான ஈக்குவேஷன் வந்து இது அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ் ரிலேட்டிவ் டு ஜி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது சப்டிவிஷன். ஸோ இந்த 2 சப்டிவிஷன்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம கீழே உள்ள ஃபாலோயிங் அசம்ஷன்ஸை வந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது m1 m2 m3 அப்படிங்கிற இந்த mi எல்லாம் இருக்குல்ல, இந்த mi தான் வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அதை மாதிரி கேபிட்டல் M இஸ் நத்திங் பட் இந்த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் வந்து கேபிட்டல் M. இதை தான் வந்து நம்ம டோட்டல் மாஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இதை மாதிரி R1 R2 R3 எல்லாமே வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் M1 M2 M3 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து Fij அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, ஃபோர்ஸ் exerted by the mass mi by mj அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். Fiங்கிறது வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் F இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் FII. இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் வந்து கேபிட்டல் F அப்படின்ட்டு. ஆறுங்கிறது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் மாஸ்
சென்டர் ஜி அப்படின்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கிறது என்னதுன்னா, மாஸ் சென்டர் ஆஃப் த ரிஜிட் பாடி எப்போ மூவ் ஆகும் அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கல் வந்து அப்ளைடு ஃபோர்ஸஸால் மூவ் ஆகும்போது ஆகும்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா, கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் டபுள் டாட் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? சரி. இதுக்கு இப்போ நமக்கு வந்து நியூட்டனோட தேர்ட் லா தெரியும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து தெரியுமா? ஸோ அப்போது எஃப்ஐஜே எஃப்ஜேஐ இது ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அதனோட மேக்னிடியூட் வேல்யூ ஈக்குவல், அதாவது 5ங்கிறது ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அதாவது +5 -5 அப்படிங்கிறது தெரியும். அப்போ நமக்கு என்ன சொல்லிடலாம், எஃப்ஐஜேவும் எஃப்ஜேஐயும் ஆட் பண்ணால் 0ன்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம எப்படி எழுதுவோம், எஃப்ஐஜே இதை வந்து -FIJ அப்படின்ட்டு எழுத முடியும். அதனால 0 கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்லலாம். விச் மீன்ஸ் F12வும் F21ம் ஆட் பண்ணால் 0, F32வும் F23யும் ஆட் பண்ணால் 0. ஸோ இதை மாதிரி ஐஜேவும் ஜேஐயும் ஆட் பண்ணால் 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் நம்ம எழுத போகிறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, M1 R1 டபுள் டாட்டுங்கிறது வந்து F11 F12 F13 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு எழுதலாம். M2 R2 டபுள் டாட் எழுதணுன்னா F21 F22 F23 எழுதலாம். M3 R3 டபுள் டாட் பார்த்தோன்னா F31 F32 F33 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். M1 R1 டபுள் டாட் ப்ளஸ் M2 R2 டபுள் டாட் ப்ளஸ் M3 R3 டபுள் டாட் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. ரைட் சைடு ஆட் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, F12வும் F21ம் ஈக்குவல் ஆட் பண்ணால் 0ன்னு தெரியும். F13யும் F31 ஆட் பண்ணால் 0ன்னு தெரியும். F23யும் F32வும் ஆட் பண்ணால் 0ன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் இப்படி கேன்சல் ஆகிட்டே போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த F11 F22 F23 ப்ளஸ் எக்ஸெட்ரா இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், M1 R1 டபுள் டாட் ப்ளஸ் M2 R2 டபுள் டாட் ப்ளஸ் M3 R3 டபுள் டாட் ப்ளஸ் எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு F11 ப்ளஸ் F22 ப்ளஸ் F33 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். ஆனால் இந்த F11 2 2 3 3 தான் நம்ம வந்து கேபிட்டல் எஃப் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதை மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் இதை வந்து நம்ம எப்படி எழுதலான்னா கேபிட்டல் எம்ஆர் அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரை தான் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா M1 R1 ப்ளஸ் M2 R2 ப்ளஸ் M3 R3 ப்ளஸ் எக்ஸெட்ரா டிவைடட் பை எம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தேவை M1 R1 ப்ளஸ் M2 R2 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதை வந்து MR அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து டபுள் டாட் இருக்குது. ஸோ இப்படி டபுள் டாட் வைக்கும்போது இங்கேயும் வந்து நம்ம டபுள் டாட் வைப்போம். அப்போ ஆப்வியஸாக நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து MR டபுள் டாட் அப்படின்ட்டு கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? இதை தானே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும்.
ஸோ ரெண்டாவது சப்டிவிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் தி அப்ளைடு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதலியே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருந்தோம், எஃப்ஐஜேவும் எஃப்ஜேஐயும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இது ஆக்ட் அலாங் சேம் லைன், ஒரே லைனில் தான் வந்து ஆக்ட் ஆகுது. தேர்ஃபோர் அதனோட மொமெண்ட்டும் வந்து நமக்கு ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ மொமெண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐஜே is equal to minus RJ cross FJI அப்படின்ட்டு சொல்லலாம். that means they equal opposite in direction அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வந்தோன்னா RI cross FIJ plus RJ cross FJI equal to 0 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது சொல்லியாச்சு அப்படின்னா இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து போன ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நம்ம எழுதியிருந்தோம்ல, அதாவது m1 r1 டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு f11 f12 f13 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். m2 r2 டபுள் டாட்டுங்கிறது வந்து f21 ப்ளஸ் f22 ப்ளஸ் f23 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு எழுதியிருந்தோமா. இது எல்லாத்தையும் தான் இப்போ சேர்த்து எழுத போகிறோம். ஸோ சேர்த்து மீன்ஸ் எப்படி அப்படின்னா இங்கே வந்து இந்த 1 2 3 தானே வேரி ஆகுது. அப்போ எம்ஐ ஆர்ஐ அப்படின்ட்டு ஜென்ரலைஸ்டாக சொல்லிடலாம். ஈக்குவல் டு இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து Fi1 Fi2 Fi3 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு சொல்லிடலாம். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் மாறுது, ரெண்டாவது வேல்யூ சேம். ஓகேவா? அப்போ எம்ஐஆர்ஐ டபுள் டாட் ஈக்குவல் டு Fi1 Fi2 Fi3 அப்படின்ட்டு வருதா. அப்போ இதை சம்மேஷன் வச்சு எழுதணும் அப்படின்னா நமக்கு MIRI double dot is equal to summation over J FIJ அப்படின்ட்டு எழுதிட முடியும். ஓகேவா? ஸோ இது வேல்யூ. இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு சைடு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஆர்ஐயால் வெக்டோரியலாக மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது MIRI டபுள் டாட் அப்படின்ட்டு இருக்குதா. இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஆர்ஐயால் ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு ஆர்ஐ கிராஸ் இந்த சைடு என்னது இருந்ததுன்னா சம்மேஷன் ஓவர் ஜே எஃப்ஐஜே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். அப்போ இதை வந்து சம்மேஷன் ஓவர் ஜே ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐஜே அப்படின்ட்டு இந்த சம்மேஷனை வெளியே எடுத்து நம்ம இந்த மாதிரி எழுதிட முடியும். ஓகேவா? இப்போ ஓவரால் சம்மேஷன் இன்னொன்று போட போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா ஆர்ஐ கிராஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் ஜே ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐஜே அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ அகைன் ஓவரால் சம்மேஷன் போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஓவர் ஐ ஈக்குவல் டு இங்கேயும் சம்மேஷன் ஓவர் ஐ அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ பட் இன் வர்ச்சு ஆஃப் 4, ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம என்ன எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா. ஃபோர்த் ஈக்குவேஷன் இது ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடையாது. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து
இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐஜே ப்ளஸ் ஆர்ஜே கிராஸ் எஃப்ஜேஐ ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு பார்த்தோமா. இதுதான் வந்து நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, டபுள் சம்மேஷன் கேன் பி கேன்சல்டு இன் பேர்ஸ். அதாவது F12வும் F21ம் வந்து ஈக்குவல், F32வும் F23யும் ஈக்குவல். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ அப்போ இந்த டபுள் சம்மேஷனை வந்து நம்ம சிங்கிள் சம்மேஷனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சம்மேஷன் ஓவர் ஐ ஆர்ஐ கிராஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் is equal to summation ri cross fi அப்படின்னே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா ஐஜே ஈக்குவலாக இல்லைன்னா அது 0 ஆயிரும் நமக்கு தெரியும். அதனால் ஐஐயோட வேல்யூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ நமக்கு அப்போ ஃபைனலாக இதுதான் வந்து கிடச்சிருக்கு. ஆர்ஐ கிராஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆர்ஐ கிராஸ் எஃப்ஐ ஐஐ. ஸோ அப்போ இதுலேருந்து சம் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்க்ளூடு பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்ளைடு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து டெஃபனிஷன்லேயே எழுதி வச்சுருந்தோம், இந்த எம்ஐஆர்ஐ டபுள் டாட்டு தான் வந்து எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இங்கே அசம்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் எஃப்ஐஐயை தான் வந்து அப்ளைடு ஃபோர்ஸுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸும் அப்ளைடு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லிடலாம் அதனோட மொமெண்ட்டை பொறுத்து. சரி, ஸோ இப்போ என்னவாகும் அப்படின்னா, சப்போஸ் எஸ்ஐங்கிறது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் எம்ஐ அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். எஸ்ஐங்கிறது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் எம்ஐ அப்படின்ட்டு எடுத்தோன்னா, இப்போ இந்த ஆர்ஐயும் நமக்கு பொசிஷன் வெக்டர்னு தான் தெரியும். இப்போ ஆர்ஐயை ஆர் ப்ளஸ் எஸ்ஐ அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். Now summation MISI by M is the position vector of the mass center of G. ஸோ அதனோட வேல்யூ வந்து நமக்கு 0. ஸோ ஏன்னா மாஸ் சென்டர் ஆஃப் G அப்படிங்கிறதுனால. ஸோ இதனோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா சம்மேஷன் MISI by Mோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் தென் கிளியராகவே MISIயோட வேல்யூவையும் வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்படி சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம ஃபிஃப்த்து ஈக்குவேஷனை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் இதோ இருக்குல்ல. நவ் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எப்படி ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆர்ஐயை தான் வந்து என்னென்னு வச்சுருக்கிறோன்னா ஆர் ப்ளஸ் எஸ்ஐன்னு வச்சுருக்கிறோமா. அப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்னவாகும், ஆர்ஐக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் எஸ்ஐ cross MI RI double dot is equal to summation over I R plus SI cross FII அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் தான் வந்து பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் தனியாக ரைட் சைட் தனியாக வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறேன். ஸோ இந்த ஆர்ஐ டபுள் டாட்டுக்கு பதிலாகவும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஆர் ப்ளஸ் எஸ்ஐ டபுள் டாட், ஆர் டபுள் டாட் ப்ளஸ் எஸ்ஐ டபுள் டாட் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வந்து என்னது இருக்குது அப்படின்னா சம்மேஷன் ஆர் ப்ளஸ் எஸ்ஐ இன்டோ இல்லை கிராஸ் எம்ஐ ஸ்மால் ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் எஸ்ஐ அப்படின்ட்டு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதை தான் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மேஷன் ஆர் ப்ளஸ் எஸ்ஐ கிராஸ் எம்ஐ ஆர் டபுள் டாட் ப்ளஸ் எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா சம்மேஷன் ஆர் கிராஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட்
ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நான் இது என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணி மட்டும் எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த டேர்ம்ஸை இப்போ நல்லா பார்த்துக்கிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது அப்படின்னா எனக்கு இந்த சம்மேஷன் எம்ஐ இப்படி எழுதிக்கிட்டு ஆர் கிராஸ் ஆர்ஐ அப்படிங்கிறத உள்ளே கொண்டுட்டு போயிடுறேன். ஓகேவா? இங்கே வந்து ஆர்ஐ டபுள் டாட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மை எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா ஆர் கிராஸ் சம்மேஷன் எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட் அப்படின்ட்டு ரெண்டாவது டேர்மை எழுதிப்பேன். ப்ளஸ் மூணாவது டேர்மை வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா சம்மேஷன் எம்ஐ எஸ்ஐ கிராஸ் ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு மூணாவது டேர்மை எழுதிக்கிடுவேன். நாலாவது டேர்ம் அப்படியே இருக்கட்டும், சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட் அப்படிங்கிறது வந்து இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டெரிவேஷனில் நமக்கு இந்த எம்ஐ எஸ்ஐ இதனோட வேல்யூ வந்து நமக்கு எம்ஐ எஸ்ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். ஸோ எம்ஐ எஸ்ஐயோட வேல்யூ 0னா எனக்கு எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட்டோட வேல்யூ எனக்கு 0. அப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டு சைடு என்னது கிடைக்கும் அப்படின்னா சம்மேஷன் எம்ஐ ஆர் கிராஸ் ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு பாக்கி இருக்கும். ப்ளஸ் அந்த ரெண்டாவது டேர்ம். ஓகேவா? சம்மேஷன் எம்ஐ சம்மேஷன் எஸ்ஐ இன்ட்டு எம்ஐ கிராஸ் எஸ்ஐ டபுள் டாட் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். இது அப்படியே இருக்கும். இப்போது சம்மேஷன் எம்ஐ இருக்குல்ல, this is nothing but capital M, total moment of the forces. அப்புறம் R cross R double dot அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா R cross MR double dot அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் MR double dot is nothing but F. அப்போ லெஃப்ட் ஹேண்டு சைடில் டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப் ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ எம்ஐ கிராஸ் எஸ்ஐ டபுள் டாட் அப்படின்ட்டு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு போவோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்னது நமக்கு இருந்துச்சுன்னா சம்மேஷன் ஆஃப் ஆர் ப்ளஸ் எஸ்ஐ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இதையும் வந்து நான் எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா சம்மேஷன் ஆர் கிராஸ் எஃப்ஐஐ ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எஃப்ஐஐ அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஆர் கிராஸ் சம்மேஷன் எஃப்ஐ ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எஃப்ஐஐ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சம்மேஷன் எஃப்ஐ இஸ் நத்திங் பட் கேபிட்டல் எஃப் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து கேபிட்டல் எஃப் அப்படின்ட்டு எழுதிடலாம். ரெண்டாவது டேர்ம் வந்து அப்படியே வரும். இதுதான் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் சேர்த்து எழுத போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்னது இருந்துன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஆர் கிராஸ் எஃப் ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் வந்து சம்மேஷன் ஓவர் ஐ எஸ்ஐ கிராஸ் எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து நமக்கு ஆர் கிராஸ் எஃப் ப்ளஸ் சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எஃப்ஐ டபுள் டாட்
டாட் அப்படின்ட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னவாயிரும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்னா சம்மேஷன் எஸ்ஐ கிராஸ் எம்ஐ எஸ்ஐ டபுள் டாட் is equal to summation SI cross FI double dot அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூவையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமு. ஆர்ஐ இருக்க வேண்டிய இடத்துல எஸ்ஐ இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? மித்தபடி 7th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் வந்து நமக்கு சேம் தான். அதை தான் வந்து கீழே சொல்லியிருப்பாங்க. ஃப்ரம் 7 and 5 it may be noted that the motion of the body relative to the mass center is same as it would be the mass center if fixed and the same force acts on the பாடி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த இடத்துல புக்கில் வந்து சம்மேஷன் எஸ்ஐ டபுள் டாட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இது எஸ்ஐ டபுள் டாட் வராது, சம்மேஷன் எஸ்ஐ தான் வரும். ஆனால் நமக்கு டெரிவேஷனில் வந்து இந்த இடத்துல எஸ்ஐ தான் வருது. இந்த எஸ்ஐ வந்தால் தான் இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். 4th ஈக்குவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ 4th ஈக்குவேஷனில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5th ஈக்குவேஷன் தானே. ஸோ 5th ஈக்குவேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த சைடு ஆர்ஐ மட்டும்தான் வந்து வரும். அதை மாதிரி இந்த இடத்துல வந்து எஸ்ஐ மட்டும்தான் வரணும். பட் எஸ்ஐ டபுள் டாட்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது ஒன்று தான் இதில் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த வேல்யூவை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். மாஸ் சென்டர் motion of the body relative to the mass center is same as it would be the mass center is fixed அப்படின்ட்டு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த புக் ஒர்க். ஓகேவா? இந்த புக் ஒர்க்கில் நம்ம 2 பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.